அக்கா 4 மிஸ்டு கால் என்னன்னு கேப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடுறேன். உங்க அக்கா பேசுறத நீயே கேளு. சக்தி போன் அடிக்குது பாரு. யாரு? அம்மா அவன்தாம்மா. ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ துர்கா. ஏமண்டி சக்தி, சொன்ன மாதிரியே வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டியா? வாபஸ் வாங்க தான் போயிட்டு இருக்கோம். நீ துர்காவை எதுவும் பண்ணிடாத. டேய் யாரா நீ? என் பொண்ணை இப்ப எங்கடா வச்சிருக்க? அவளை என்கிட்ட பேச சொல்லுடா. நீ கூத்துரு வைக்கிற பிராணத்தை உண்டாய். இவ உயிரோட திரும்பி வரணும்னா வேட்புமனு நீ வாபஸ் செய். டேய் நாங்க அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீ துர்காவை ஒண்ணும் பண்ணிடாத. நான் கொடுத்த டைம்ல பாதி நேரம் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற 1/4 மணி நேரத்துக்குள்ள வேட்புமனுவை வாபஸ் வாங்க. அக்கா வந்து காப்பாத்துக்கா. ஏய் அமைதியா இரு. டேய் வாய் மூடுடா. அடுத்த செகண்ட் உன் தங்கச்சி உன் வீட்ல இருப்பா. ஐயா வாடி பேசாம வெற்றி வா. விடு வெற்றி. ஆன்றேன் வா. வெற்றி இங்க பார், நீ பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ண அப்புறம் நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். துர்காவை எங்கடி கடத்தி வச்சிருக்க? சொல்லு. துர்காவை கடத்தினது நீதானே? சொல்ல போறியா இல்லையா? இல்ல வெற்றி. துர்காவை நான் கடத்தல. எனக்கு எதுவும் தெரியாது. போய் மட்டும் சொல்லாத. எனக்கு நல்லா தெரியும். என்ன தவிர இந்த கீழ்த்தரமான வேலையை வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. சொல்லு. துர்கா எங்க இருக்கா? அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு. சொல்றீ. சொல்லு. இந்த போன்ல தானே துர்காவை கடத்தினதை பத்தி பேசியிருப்ப. இதை வச்சு நான் துர்காவை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உன்னை வெளுக்கிறேன். வெற்றி வெற்றி உன்னை அடிச்சிட்டானா? மா அவன் என்ன அடிச்சது மட்டும் இல்ல, என் செல்போனையும் புடுங்கிட்டு போயிட்டான். என்னது? செல்போனை புடுங்கிட்டு போயிட்டானா? அது எதுக்குடி புடுங்கினா? துர்காவை கடத்தின விஷயம் வெற்றிக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் தான் ஆள் வச்சு கடத்தினேன்னு வேற அவன் சந்தேகப்படுறான்மா. அதான் செல்போனை புடுங்கிட்டு துர்காவை காப்பாத்த போயிட்டு இருக்கான். ஏய் இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீ என்னமோ உப்மாவை திங்கிற மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. செல்போனை நோண்டுனானா நீ அந்த கடத்தல்காரங்கிட்ட பேசினதெல்லாம் தெரிஞ்சு போயிடுமேடி. அப்புறம் உன்னையும் என்னையும் சேர்த்து ஜெயில தூக்கி போட்டுருவாண்டி. மா ஏமா பயப்படுற? அவன் புடுங்கிட்டு போன செல்போன்ல எந்த டீடைல்ஸும் இல்ல. எந்த டீடைல்ஸும் இல்லையா? என்னடி சொல்ற? ஆமாமா, நான் அந்த கடத்தல்காரங்கிட்ட பேசுறதுக்கு இந்த செல்போன் தான் யூஸ் பண்றேன். வெற்றி எடுத்துட்டு போயிருக்கிற செல்போனால அவனுக்கு எந்த யூஸும் இல்ல. துர்காவை அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏய் அந்த வெற்றியை நீ அவ்வளவு சாதாரணமா நினைக்காத. அவன் ஒரு தில்லாலங்கடி பையன். எப்படியாவது அந்த துர்காவை கண்டுபிடிச்சு காப்பாத்திருவாண்டி. அதுக்குள்ள அந்த கடத்தல்காரனுக்கு போன் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லு. அம்மா தாயே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்து. அண்ணே துர்காவோட செல்லுல இருந்து உருப்படியா ஒரு தகவல் கூட கிடைக்கலையானே. பின்ன பண்ணி துர்காவை காப்பாத்துறது அதான்டா எனக்கும் புரியல. ஆனா பூஜா தான் துர்காவை கடத்திருப்பான்னு எனக்கு உறுதியா தெரியுது. ஆனா யார வச்சு கடத்தினான்னு தெரியல. துர்காவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையேடா. டே கிரி, துர்காவை கடத்தினப்ப நீ அங்கதானே இருந்த. கடத்தினவங்களை நீ பார்த்த இல்லடா. அவங்கள பத்தி ஏதாச்சும் அடையாளம் சொல்ல முடியுமா? அண்ணன் கடத்தினவங்களை பத்தி அடையாளம்னா ஏதாவது யோசிடா. அண்ணா அவங்க ஒரு வேன்ல டெம்போல வந்து தானே துர்காவை கடத்தினாங்க.
டேய் அந்த வேன் எப்பறா இருந்துச்சு? அந்த வேனோட நம்பரை நோட் பண்ணியா? அண்ணா அந்த வேன் நம்பர் TN 11 BB 8680ண்ணே. சூப்பர்ரா. டேய் இந்த வேன் மதுரைக்குள்ள எங்க சுத்தினாலும் நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்டா. சரியா? ஆ வாங்க போலாம் வாங்க. என் பொண்ணு என்ன பண்றாளோ